ஹலோ மக்களே, இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா இந்த மாதிரி சூப்பரான மணத்தக்காளி காய் குழம்பு எப்படி செய்ய போகிறது பார்க்க போகிறோம். ஸோ இது வந்துட்டு மோர் தென் ஹெல்த் பெனிஃபிட்ஸ், அதாவது வயிற்று புண்ணுக்கும் வாய் புண்ணுக்கும் அவ்வளோ சூப்பராக கேட்கும். ஸோ இது எப்படி செய்யணும் என்ன செய்யணுன்றதை பார்ப்போம் வாங்க. ஹலோ மக்களே, இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா இந்த மாதிரி மணத்தக்காளி காய், அதாவது மிளகு தக்காளி காயை வச்சு சூப்பரான மணத்தக்காளி கிரேவி எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு என்னென்னு பார்த்துக்கோம் ஃபஸ்ட்டு. ஸோ இதுக்காக சின்ன வெங்காயம் வந்துட்டு ஒரு 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அரை மூடி தேங்காயை துருவிட்டு வச்சுருக்கேன். ப்ளஸ் ஒரு லெமன் சைஸ் புளியை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ப்ளஸ் இது கூட முழு மல்லி வச்சுருக்கேன், கடுகு வச்சுருக்கேன், கொஞ்சமாக வெல்லம் வச்சுருக்கேன், ப்ளஸ் இது கூடவே மிளகு வச்சுருக்கேன். இது கூடவே பார்த்திங்கன்னா ஜீரகம் வச்சுருக்கேன். இதுக்குள்ளே கருவேப்பிலை ப்ளஸ் வரமிளகாய் வச்சுருக்கேன். ஸோ இதை எப்படி செய்யணும் என்ன செய்யணுன்றது பார்ப்போம் வாங்க. ஸோ இது வந்துட்டு 2 ஸ்டெப்பாக செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்காக என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட் இந்த மாதிரி கடாயில் கொஞ்சம் ஆயில் விட்டுப்போம். பிகாஸ் நம்ம இது வறுத்து அரைச்சிட்டு பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு வறுத்தரைக்கிறது என்னென்னதை பார்ப்போம். ஸோ அதுக்கு என்னென்ன போடணும், எவ்வளோ அளவு போட்டுட்டுறதையும் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கடாயில் ஆயில் விட்டுட்டு ஃபஸ்ட்டு இந்த ஆயில் ஹீட் ஆகட்டும். ஆயில் வந்துட்டு ஹீட் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை ஃபஸ்ட்டு ஆயிலில் போட்டுப்போம். ஸோ இதை லைட்டாக சாத்தே பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சின்ன வெங்காயத்தை போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். லைட்டாக மேலே கண்ணாடி பதத்தை தாண்டி நல்லா ஆனியன் வந்துட்டு சாத்தே ஆகணும். பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஆனியன் வந்துட்டு மேலே கண்ணாடி பதத்துக்கு குக் ஆகிடுச்சு, அதாவது வதங்கிட்டு. ஸோ இந்த டைமில் அடுத்து நம்ம இது கூட எடுத்து வச்சுருக்க வரமிளகாயும் மல்லியும் ஆட் பண்ணிப்போம். ஸோ இதுக்காக நான் ஒரு 8 வரமிளகாய் எடுத்திருக்கேன். ப்ளஸ் 2 காஷ்மீரி சில்லி எடுத்து வச்சுருக்கேன். லைட்டாக கலருக்காக காஷ்மீரி சில்லி இருந்தாலும் போடலாம், இல்லைன்னா விட்டுருங்க, அது உங்களோட சாய்ஸு. ஸோ இதையும் லைட்டாக இது கூட என்ன பண்ண போகிறோம், அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். அடுத்து இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்து வச்சுருக்கேன், முழு மல்லி. ஸோ இதுக்கு முழு மல்லி போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் முழு மல்லி வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா இந்த ஆனியன் கூடயே மிக்ஸ் பண்ணி இதையும் வறுத்து எடுத்துப்போம். அடுத்து இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை ஆட் பண்ணிப்போம். அண்ட் இது கூடவே எடுத்து வச்சுருக்க மிளகையும் ஆட் பண்ணிப்போம். இதில் மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன் ஆட் பண்ணணும். ஸோ 2 ஈக்குவல் குவான்டிட்டியில் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் இதையும் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். ஸோ இதுக்கு ஸ்பைசஸ் வந்துட்டு மல்லி, மிளகாய் ப்ளஸ் ஜீரகம், மிளகு, வேறு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா மசாலாவுமே கிடையாது. ஸோ எக்ஸ்ட்ரா இதுக்கு நம்ம அரைக்கிறதுக்காக தேங்காய் ஆட் பண்ணணும். ஸோ அதையும் நல்லா ஈரப்படம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஸோ இன்னும் கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம கடைசியாக கோகோனட் ஆட் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் லைட்டாக எந்தளவுக்கு வறுபட்டுருக்குன்னு. ஸோ இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு அரை மூடி தேங்காயும் இது கூட ஆட் பண்ணிப்போம். ஸோ இதையும் நல்லா ஈரப்பதம் அதோட தேங்காய் வறுபடுற அளவுக்கு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி அரைச்சிப்போம். அதை நல்லா இதை ஃபஸ்ட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடுவோம் இந்த அளவுக்கு. ஸோ இந்த அளவுக்கு இது நல்லா வறுபட்டதுக்கப்புறம் நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிப்போம். ஸோ அடுத்து இது என்ன பண்ணணுன்றதை பார்ப்போம் வாங்க. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதேமாரி அடுப்பில் இன்னொரு கடாயை வச்சுட்டு ஃபஸ்ட் இதுக்கு கொஞ்சமாக ஆயில் விட்டுப்போம். ஸோ இதுக்கு கொஞ்சமாக ஆயில் விட்டால் போதும். ஸோ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுட்டு ஒன்ஸ் இந்த ஆயில் வந்துட்டு நல்லா ஹீட் ஆகட்டும். ஸோ இப்போ ஆயில் வந்துட்டு நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஸோ இது கூடவே நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகை போட்டுப்போம். ஒன்ஸ் இந்த கடுகு வந்துட்டு நல்லா பொரியட்டும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கடுகு வந்துட்டு நல்லா பொரிஞ்சிட்டு, ஸோ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க மணத்தக்காளி காயை வந்துட்டு ஒரு 150 கிராம் அளவுக்கு ஆட் பண்ணிப்போம். ஸோ 150 கிராம் அளவுக்கு ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு இதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு இந்த மணத்தக்காளியை வந்துட்டு ஆயிலில் நல்லா சாத்தே பண்ணணும். பிகாஸ் இந்த காய் வந்துட்டு நல்லா கசப்போம். ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஆயிலில் வந்துட்டு நல்லா குக் பண்ணும்போது அதோட கசப்பு வந்துட்டு போயிடும். அதான் என்ன பண்ண போகிறோம், கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த மணத்தக்காளி காயை போட்டுட்டு இதை லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். லைட்டாக அந்த ஆயிலே என்ன பண்ண போகிறோம், அப்படியே ஃப்ரை பண்ண போகிறோம். லைட்டாக குக் ஆகட்டும். ஸோ இந்த டைம்லேயே நம்ம இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை வந்துட்டு ஆட் பண்ணிப்போம். ஸோ இது மாதிரி கருவேப்பிலையை மட்டும் ஒரு கொத்து ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஸோ இது அப்படியே லைட்டாக கொஞ்சம் குக் ஆகட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த அளவுக்கு லைட்டாக குக் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல ஒரு லெமன் சைஸ் புளியை, ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம், கரைச்சிட்டு அப்படியே லைட்டாக இப்போ இது கூட ஆட் பண்ணிவிட்டு இதை அப்படியே கொஞ்சம் லைட்டாக கொதிக்க விடுவோம். ஸோ என்ன பண்ண போகிறோம், இந்த மாதிரி புளியை ஆட் பண்ணிவிட்டு
லைட்டாக அப்படியே இது கூடவே அப்படியே என்ன பண்ண போகிறோம், கொதிக்க விட போகிறோம். ஸோ ஒன்ஸ் இது லைட்டாக நல்லா கொதிக்கட்டும். ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி புளி தண்ணி ஆட் பண்ணிட்டு நம்ம இதை ஃபஸ்ட்டு நல்லா இதை கொதிக்க விடுவோம். ஏன்னா அப்போ தான் அதோட கசப்பு தன்மை வந்துட்டு லைட்டாக புளி கூட சேரும் போது பேலன்ஸ் ஆகும். ஸோ இதை ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்கட்டும். நம்ம வறுத்த தேங்காய் அந்த வெங்காயத்தோட பேஸ்ட்டை வந்துட்டு இந்தளவுக்கு பேஸ்ட்டு மசாலா வந்துட்டு ஸோ இந்தளவுக்கு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும் சைட்லேயே. அளவுக்கு நல்லா சுண்டினதுக்கப்புறம் இந்த டைமில் நம்ம வறுத்து அரைச்சி வச்ச மசாலாவை நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு என்ன பண்ண போகிறோம், இது கூட அப்படியே ஆட் பண்ணிப்போம். ஸோ ஒன்ஸ் இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை என்ன பண்ணணும், இன்னும் ஒரு 5 to 6 minutes நல்லா இதை கொதிக்க விட்டு மேலே ஆயில் பிரிஞ்ச அளவுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துப்போம். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு திக்கோட கன்சிஸ்டன்சியை பார்த்துட்டு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ரொம்ப திக்காக வேணும்னா ஓரளவுக்கு விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டாலே திக்காக வந்துடும். ஸோ உங்களுக்கு வாட்டரிங் கன்சிஸ்டன்சி வேணும்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அதேமாரி சால்ட்டை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா லைட்டாக நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளை சின்ன துண்டை 2 வச்சுருக்கல மொத்தமாக ஒரு 5 கிராம் கிட்ட தான் வரும். ஸோ இதை என்ன பண்ண போகிறோம், இது கூடவே ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். ஸோ நம்ம ஏன் இந்த இடத்துல வெள்ளை யூஸ் பண்ணுறோன்னா நம்ம போட்டிருக்க ஸ்பைசி அந்த கசப்பு அந்த புளிப்பு மூணுத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி வெள்ளை ஆட் பண்ணுறது. ஸோ இந்த வெள்ளத்தை நல்லா ஆட் பண்ணிட்டு இதை என்ன பண்ண போகிறோம், நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஸோ அதேமாரி முக்கியமான ஒரு டிப் என்னென்னா, நான் சொன்ன மாதிரி முழு ஸ்பைசஸாக அதாவது மல்லி ஆகட்டும், ஜீரகம் ஆகட்டும், மிளகாகட்டும் எதையும் பவுடராக யூஸ் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஹோல் ஸ்பைசஸாக போட்டுட்டு நான் சொன்ன மாதிரி வறுத்து அரைச்சிட்டு இது செஞ்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் இல்லாத பட்சத்தில் ஓகே, இருக்கிற பட்சத்தில் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு அதை ஹோல் ஸ்பைசஸாக யூஸ் பண்ண பாருங்கள். ஸோ அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்துட்டு அப்படியே சுடு சாதத்து கூட, இட்லி கூட, தோசை கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். ஸோ இதுனா அப்படியே ஒரு 5 to 6 minutes நல்லா கொதிக்கட்டும். அந்த வெள்ளம் கரைஞ்சி லைட்டாக ஆயில் வந்துட்டு மேலே ஃப்ளோட் ஆகும் இனி. ஸோ அந்த டைமில் அடுப்பணி ஆஃப் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ அவ்வளோதான் மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பரான மணத்தக்காளி காய் குழம்பு வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். ஹாஸ்பிட்டல்ஸ் போயிட்டு 1000-500 செலவு பண்ணாமல் இந்த மாதிரி வீட்லேயே செஞ்சு கொடுத்து முடிஞ்ச அளவுக்கு வயிற்று புண்ணை ஆற்ற பாருங்கள். ஸோ அதேமாதிரி ரெசிபி செஞ்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக சேனலுக்கு யாராவது வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.